வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் நேச்சர் சமூகம். இன்று நாம் பார்க்க இருப்பது வரக்கூடிய அக்டோபர் 18, 2025 அதிசார குரு பெயர்ச்சி. இந்த அதிசார குரு பெயர்ச்சிக்கு மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு என்கேவு முறையில் ஜோதிட பலன்கள், அதற்கு தகுந்த எளிய தர்ம பரிகாரங்கள், உபகாரங்கள், ரிப்பன் பரிகாரங்கள் மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய, வாழ்நாள் முழுவதும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சூப்பரான வழிபாடுகள், மலர் மருந்துகள், இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இது நிச்சயமா யாரும் இதுவரை சொல்லப்படாத தகவல்களை நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம். பயன்படுத்தி நீங்க வெற்றி பெறணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் கொடுத்துருக்கோம். புதிய நண்பர்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் ஆதரவை வழங்கி தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நேராக டாபிக் போயிடுவோம். அதிசாரம் அப்படின்னா என்ன? இந்த குரு அதிசார பயிற்சின்னு தான் சொல்றோம். அதிசாரம் அப்படின்னா குரு தன்னுடைய வழக்கமான நகர்வை விட வேகமா நகர்ந்து அடுத்த ஒரு ராசிக்கு போறது தான். அந்த திடீர் மாற்றம் தான் அதிசார பயிற்சி அப்படின்னு அழைக்கப்படும். இப்ப இந்த 2025 குரு அதிசார பயிற்சியா மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி அதிசாரமா செல்கிறார். இது ஒரு அரிய ஜோதிட நிகழ்வு. மேசராசி மேச லக்ன அன்பர்களுக்கு வாழ்வில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படும் பிரம்மாண்டமான ஒரு அரிய ஜோதிட நிகழ்வு. ஏன்னா குரு தன்னுடைய உச்ச வீரான கடகத்துக்கு போறார். அதுதான் இங்க தெரிய ஒரு அரிய நிகழ்வு. ஏன்னா குரு முழு சுபர். குரு பகவான் பணம், குழந்தை செல்வம், அறிவு, ஞானம், நம்பிக்கையின், ஆசீர்வாதத்தின், பெரும் பணத்திற்கு காரக கிரகம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவர் அதிசார நகர்வுல போறதுனால, ரொம்ப வேகமா போறதுனால ஒரு பெரிய மாற்றத்தையும் சக்தியையும் தரக்கூடிய நேரமாக இது இருக்கும். இந்த மாற்றம் மேசராசி மேச லக்ன அன்பர்கள் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக உள்ளது. இப்ப ஜோதிட அடிப்படையில் குரு அதிசாரமா கடக ராசிக்கு கூட. அதனால என்ன மாதிரியான மாற்றங்கள், பலன்கள், என்கேவி முறையில் ஜோதிட பலன் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு தன்னுடைய உச்ச வீரான கடகத்தை நோக்கி போகிறாரு. இது மேச லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கையில நிச்சயமா ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியே தீரும். வாருங்கள் நண்பர்களே, மேசராசி மேச லக்ன அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள், மாற்றங்கள், அதற்கான நிவர்த்திகளை நம்ம பார்க்கலாம். இப்ப மேசராசி மேச லக்னத்துக்கு குரு 3ஆம் வீட்டுல இருந்து 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திற்கு தாய் வீடு, மனை, வண்டி, வாகனம், நிலபுலன்கள், சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு அதிசார பயிற்சியில போறாரு. அப்ப என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துக்கு போறாரு, நிறைய நல்ல மாற்றங்களை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். மேசராசி அன்பர்கள், மேச லக்ன அன்பர்கள் இதுவரை தாயார், வீடு, மன அமைதி, குடும்ப உறவுகள், சிந்தனை, தன்னுடைய அறிவு, படிப்பு, குழந்தை பாக்கியம், ஆன்மீகம் அப்படின்னு எல்லாத்துலையும் திசை தெரியாம மனச்சோர்வுடன், மனக்கவலையுடன் நீங்க தருமாறிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு வீர வேசல் அமையல, ஒரு மன நீதி இல்லை, நம்முடைய படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை, நம்ம படிச்சு வேலைக்கு போகல, சரியான தொழில் அமையல, அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஒரு வழிபாடு பண்றோம், கோயிலுக்கு போறோம் வரோம், நமக்கு மட்டும் இந்த விஷயம் எதுவுமே நடக்கல, ரத்தத்து மேல கஷ்டமா இருக்கு அப்படின்னு கூட இருக்கும். இனி எப்படி நான் சமாளிக்க போறேன், நீ எல்லாத்தையும் சமாளித்து நீ எப்படி கொண்டு வர போறேன்? ஏன்னா பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கலாம்,
அடுத்து ஒரு திருமணம் செய்யக்கூடிய நிலவரத்துல இருக்கலாம், மேல் படிப்பு, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மனக்கவலையும் மனச்சோர்வும் இருக்கும். இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு இறைவனின் கருணையால் நல்லதொரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். இதை நீங்க எழுதி வச்சிருங்க. அடுத்த வருஷம் சொல்லுங்க. ரிஷபராசி ரிஷப லக்கணத்திற்கு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த பயிற்சி அப்படின்னா, இந்த அதிசார குரு பயிற்சி புதிய வெற்றிக்கான வாய்ப்புகளையும் கதவுகளையும் திறக்கக்கூடிய நேரமாக இருக்கு. இதை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போகணும். நிச்சயமா உங்களால் முடியும். அடுத்த கட்டத்திற்கு முன்னேற வேண்டும். ஏன்னா உங்களை நம்பி உங்களுடைய குடும்பம், பிள்ளைகள் எல்லாமே இருக்கு. நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான வேலைகளை நீங்க செய்யணும். தொழில் வேலையில முன்னேற்றம், புதிய ஒப்பந்தங்கள், நம்முடைய தொழிலை வணிகத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய நிகழ்வுகள், உண்டாகக்கூடிய அரிய சந்தர்ப்பத்தை தவற விடாம நீங்க பயன்படுத்திக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். நிச்சயமா உங்க வேலைக்கான கௌரவமும் அந்தஸ்தும் பணமும் வருமானமும் நிச்சயமாக உங்களுக்கு வந்தே சேரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வந்து மேசராசி மேச லக்னத்திற்கு 10-11 அதிபதியான சனியே பாதகாதிபதியா வருவதனால சரியான வேலை இல்லாம, சரியான தொழில் அமையாம காலமுறை நான் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த மேசராசி மேச லக்ன அன்பர்கள். கடுமையான போராட்டம், சொந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டேன், கடன் ஆயிடுச்சு, ஊரை விட்டு வெளியே வந்துட்டேன், வெளி மாநிலங்களுக்கு, வெளியூர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு நாங்கள் பொழைக்க போய்தான், வாழ்க்கையே வந்து கடும் போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மாறக்கூடிய நேரமா இருக்கு. ஆனா எப்படி மாறும் அப்படிங்கிறது நல்ல யோசனையா இருக்குன்னா சில பரிகாரங்கள் மூலமாகவும் நம்முடைய மலர் மருந்துகளை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலமும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வர முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பொது வெளியில மக்களுக்கு போய் சேரணும், எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த பிரதிகளுக்கு எதிர்பார்க்காம மக்களுக்கு நம்ம இதை கொடுக்குறோம். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில புதிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள், புதிய நல்ல நண்பர்கள், குறிப்பா குருநாதர்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரக்கூடிய நேரமாக இது இருக்கு. அவங்களை அடையாளம் கண்டு நீங்க பயன்படுத்தி கொள்வதுதான் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரும். ஏன்னா அவங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்கள பார்த்து அடையாளம் கண்டு அந்த நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கணும். அடுத்து நீண்ட காலமா முயற்சி செஞ்சு தடைப்பட்ட கல்வி, உயர்கல்வி, ஹையர் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடிய உயர்கல்வி முயற்சிகள்ல நிச்சயமா சாதகமான முன்னேற்றம் ஏற்படும். நீங்க அதெல்லாம் முயற்சி பண்ணுங்க. குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. நீங்களே வந்து படிக்க வேண்டியிருக்கு, மேல ஒரு டிகிரி பண்றேன், அடுத்து PhD பண்றதா இந்த நேரத்துல நிச்சயமா பண்ணலாம், நல்லா இருக்கும். அதே மாதிரி பலருக்கும் காரு, வண்டி, வாகனம், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம். அதே மாதிரி நான் இடம்பொருள் வச்சிருக்கேன், இவ்வளவு நாள் அதில் வீடு கட்ட முடியலன்னு சொல்றவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகமும், ரொம்ப நாள் அந்த இடம் விற்காம இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த இடம் விற்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த குரு அதிசார பயிற்சி நேசராசி அன்பர்களுக்கு வழங்குது. இந்த அரிய சந்தர்ப்பத்தை தவறாம பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த புரட்டாசியா இருக்கு, புரட்டாசி முடிஞ்சு நீங்க மாதிரி இடம் பொருள் வீடு வாங்குறதுக்கு, இல்லை அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான நல்ல முயற்சிகளை நீங்க ஆரம்பிங்க. இறைவன் தரணையால் நிச்சயமாக இது உங்களை தேடி வந்தே தீரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி தாய்வழி ஆதாயம், ஆதரவு, பணவரவு, அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு சொத்து வர்றது, பணம் வர்றது, உதவிகள் வரக்கூடிய நேரமா இருக்கிறதுனால இந்த நேரத்துல நீங்க ஒரு இடம் பொருள் வீடு வாசல் கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய உதவியும் பங்களிப்பும் இருக்கும். தாயாரிடம் ஆசீர்வாதம் பெறுவது மிகச் சிறப்பு. அடுத்து ரியல் எஸ்டேட் ஏஜென்சி, இது மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு, ஃபைனான்ஸ் பண்றவங்களுக்கு, நிதி சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த பணத்தை ஹேண்டில் பண்றவங்களுக்கு, இது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரம் அமைந்து நல்ல ஆதாயம் தரக்கூடிய, வருமானம் வரக்கூடிய நேரமா இருக்கு. நீ ஏற்கனவே நிறைய நேரங்கள் சிரமப்பட்டிருக்கலாம், பணத்தை விட்டுருக்கலாம். இந்த நேரம்
கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கணும். அந்த வழிபாடுகளையும் சில மலர் மருந்துகளையும் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணுங்க. தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னா டெய்லியும் போய் அந்த வியாபாரத்துக்கு போனாதான் அது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். ஒரு வேலைன்னா நீங்க டெய்லி வேலைக்கு போனாதான் சம்பளம். அப்ப இந்த வாழ்வியல் பரிகாரங்களை ஒரு நாள் 2 நாள் செஞ்சுட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி, அதோடைய வீரியம் குறைஞ்சிரும். நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னா தொடர்ந்து அந்த வழிபாடுகளை செய்யணும். அப்படிங்கிறதுனாலதான் நம்ம எளிமையான மலர் மருந்துகளை கொடுக்குறோம், கோயில் வழிபாடு சொல்றோம், தான தர்ம பரிகாரங்களை சொல்றோம், உபகாரங்களை சொல்றோம். இதுல எதையாவது 1 or 2 நீங்க அப்படியே செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது நிச்சயமா நீங்க இதனால் வரைப்பட்ட கஷ்டங்களை மாற்றக்கூடிய அளவிற்கு அந்த இறைவனின் கருணை உங்களை நோக்கி நிச்சயமா வரும். அடுத்து குரு அதிசாரம் அப்படிங்கிறதுனால சில திடீர் மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நேரம். ஆனா மன சஞ்சலமும் தயக்கமும் முடிவெடுக்க முடியாம குழப்பமும் குடும்பத்துல சிறிய கருத்து வேறுபாடுகளும் வரும். வீட்டுல எல்லாரையும் கேட்டு ஒரு முடிவெடுக்கணும்னு வரக்கூடிய சூழ்நிலையில உங்களால முடிவெடுக்க முடியாது. ஏன்னா குழந்தைய இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், பையனை இங்கே அட்மிஷன் பண்ணலாம், மெடிக்கல் சேர்த்தலாமா, இல்லை இன்ஜினியரிங் சேர்த்தலாமா, இல்லை வேற ஏதாவது பிகா மாதிரி ஆடிட்டிங் ரிலேட்டட் போகலாமா, ஐஐடி போகலாமா அப்படின்னு ஒரு முடிவெடுக்க முடியாது. அது மாதிரியான மனக்குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நேரம். ஏன்னா இந்த ராசியில கடகத்துல குரு, சனி, புதன் இந்த 3 பேருடைய நட்சத்திரங்கள். அப்போ முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுற மாதிரி இருக்கு. திசை தெரியாமல் முடிவெடுக்கிறது. எந்த காலேஜில் போய் சேர்த்துறது, என்ன பண்றது, என்ன மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம், எந்த வேலைக்கு போகலாம், என்ன பண்ணலாம் அப்படி இருக்கும். இல்லை ஒரு தொழில் அமையுது, வேலை அமையுதுனாலும் இந்த நேரத்தில் ஏற்கனவே நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இதை நம்மளால சமாளிக்க முடியுமா, அடுத்து நம்ம இதை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற இதுவும், இது சரியா தவறா, ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படின்னு முடிவெடுக்க முடியாம தடுமாறிக்கிட்டே அந்த பழசை நினைச்சே தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை உண்டாகலாம். இதுக்கு காரணம் குரு தன்னுடைய சக்தியை மாற்றக்கூடிய அதிசார பேச்சா ஒரு வேகமா இன்னொரு இடத்துக்கு போறதுனால நீங்க அவசரம் இல்லாம நம்பிக்கையோட பொறுமையா யோசனை பண்ணி நான் கொடுத்துருக்கக்கூடிய மலர் மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா அது உங்களுக்கு வழிகாக்கும். எது சரி, எது தப்பு, எதை செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு நான் பின்னாடி சொல்லக்கூடிய அந்த மலர் மருந்து உங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டும். இதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும் பொழுது நீங்கள் வெற்றியை நோக்கி செல்வது நிச்சயமாக உறுதியா இருக்கும். இந்த காலகட்டம் சிந்தனை செய்வதற்கும் சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் வளர்ச்சிக்குமான நேரமாக இருக்கும். ஆனா அவசரமா முடிவு எடுக்கிறது, காலையிலேயே நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுக்கான நேரம் இல்லைங்க. நிதானமா வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய காலம். இவ்வளவு காலம் நீங்க கஷ்டப்பட்ட நீங்க 40 வயசு ஆகுது, இல்லைன்னு செட்டில் ஆகல, வீடு வாக்குல இல்லை, போராட்டமா இருக்கு, வெளியூர்ல இருக்கிற, வாழை வீட்டுல இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் கொஞ்சம் பொறுமையா நிதானமா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அதை பயன்படுத்துங்க. நிச்சயமா உங்களுக்கு விடிவு காலம் பிறந்தோம். நம்ம ஆன்மீக ரீதியா பார்க்கும் பொழுது இந்த குரு அதிசார பயிற்சி மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு புரிதலின் பரிமாணத்தை ஏற்படும். நீங்க வாழ்க்கைனா என்ன புரிஞ்சுக்குவீங்க, ஒரு தொழில்னா என்ன எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுக்குவீங்க, ஒரு வேலைக்கு போனா எப்படி பண்ணணும், ஒரு இடத்துக்கு போனா எப்படி நடந்துக்கணும், ஒரு திருமணமானா எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாத்துலேயும் நீங்க ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவத்தையும் பரிமாணத்தையும் இந்த குரு கொடுக்கும். ஏன்னா லக்னத்துக்கு ராசிக்கு 4ன்னு சொல்லக்கூடிய சிந்தனை புத்தி நம்முடைய மேல்மனம் இந்த ஸ்தானங்களுக்கு குரு போகும் பொழுது அதுல உங்களுக்கு ஒரு நிவர்த்தியும் தெளிவும் ஏற்படும். அதே மாதிரி நீண்ட நாள உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு உடல்நிலை குணமடைந்து வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகளும் அது சரியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய நாளா இருக்கு. அப்ப மேசராசி மேசலக்ன நண்பர்கள் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஒரு அர்ப்பம் கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒன்றும் விவரம் இல்லாத ஆட்கள் தெரியாது, எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் தான். ஏன்னா உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்னன்னா மேசராசிக்கு 10, 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பாதகாதிபதியா வர்றதுனால தொழிலையும் வேலையிலையும் பெரிய முன்னேற்றம் இல்லாம அடிமேல அடி ஜானி ஏறினா முளசம் இருக்கிறது, கேட்டா யானைக்கு அடிசம் இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நல்ல திறமையாளர்கள் தான். ஆனா
தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு தெரியாம, நமக்கு எது சரியான தொழில்னு தேர்ந்தெடுக்க முடியாம, வாழ்க்கையில வெற்றி பெறாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். முன்ன குழப்பமா இருந்த விஷயங்கள்லாம் இனி போக போக உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வழிகாட்டுதல்கள், நண்பர்கள், குருநாதர்கள் இவெல்லாம் உங்களுக்கு வருவாங்க. இதுவரை திருமணம் நடக்காத சிலருக்கு சுபகாரியங்கள், திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பதவி உயர்வை எதிர்நோக்கி காத்திருந்தவர்களுக்கு நிச்சயமா பதவி உயர்வு வரக்கூடிய நேரம். 4ஆம் இடம் தான் சீட்டு. நினைக்கலாம் சோதனை காலமா இருக்கு அப்படின்னு. உங்களுடைய சோதனை காலம் நீங்கி ஒரு ஆசீர்வாதமான நல்ல நிரந்தரமான ஒரு காலகட்டத்துக்கு போறதுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியை புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கங்க. கொடுத்துருக்கூடிய வழிபாடுகளை செய்யுங்க. தானத்தை ஒன்று வாங்கி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் மலர் மருந்துகளை வாங்கி பயன்படுத்துங்க. தொடர்ந்து பயன்படுத்தணும். அடுத்து குடும்ப உறவுகள், நண்பர்கள்லாம் எப்படி இருக்கும் இந்த பயிற்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசி குடும்பத்துல யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. குடும்பத்தால கைவிடப்பட்ட, வெறுக்கு ஒதுக்கப்பட்ட நபர்களா, காலத்துக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் பெறக்கூடிய, துன்பத்தை அடைந்த நபர்களா தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி சனி பாதகாதி ரீதியா வர்றதுனால பெரிய தொழிலோ வேலையோ அமையாம ஊர் சுத்திக்கிட்டு கெட்ட பேரோட இருக்கும்போது யாரும் ஒருக்க மதிக்க மாட்டான். மனசுல நம்ம எப்படா படிச்சு பொழைச்சு நம்ம மேல வருவோன்னு போராடிட்டு இருக்கோம். ஆனா ஊர் உலகம் ஊரை விட்டு வெளியே ஓடுறா, உறவுகளை விட்டு வெளியே போ, உறவுகளை வெறுத்து வெளியே போ, ஊரை விட்டு ஓடன்னு சொல்லும். அந்த மனநிலையை ஏற்படுத்திடும். அதுதான் இந்த கர்மா. அப்போ முன்ன நடந்த மன அழுத்தங்கள், அந்த கடன் பிரச்சனையால, தொழில் தோல்வியினால ஏற்பட்ட மன அழுத்தங்கள் வரக்கூடிய காலத்துல அதை நீக்குவதற்கான ஒரு வருமான வாய்ப்புகளோ தொழிலோ வேலையோ ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமா உங்களுக்கு அடுத்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல ஒரு மகிழ்ச்சி வரும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஒரு வரன் அமைஞ்சிருச்சு, திருமணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு, ஒரு வேலை கிடைச்சிது, ஒரு வெளிநாடு போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, அரசாங்க வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். நிறைய பேர் தன் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு குழந்தை பிறக்கிறது, இது மாதிரியான நல்ல நிகழ்வுகள், செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய நேரம். அதே மாதிரி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்தவர்கள் இந்த நேரத்தில் குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு. இந்த மேசராசி, மேசலக்கண நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். உறவுகள், சொந்த பந்தங்கள் மூலமாகவும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு. தாய் வழி உறவுகள் மூலமாக அதிகமான ஆதாயம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நேரத்துல இந்த புரட்டாசி முடிஞ்சு கார் வாங்குறது, வீடு கட்டுறது, அம்மா வழி உறவுகள் மூலியமா வருமானம் கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அம்மா வழி குலதெய்வத்தை போய் கும்பிட்டுவாங்க. அம்மா வழி குலதெய்வத்தை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள், யோகி, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு யோகி கிரகம் இருக்கு. அந்த கிரகம் நிச்சயமாக வேலை செய்யும். தாய் வழி குலதெய்வத்தை வருஷம் ஒரு முறையாக போய் கும்பிடுறது மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் அனுபவபூர்வமா பார்த்து சொல்றோம். அடுத்து இந்த அதிசார குரு பயிற்சின்னா ஒரு சின்ன எச்சரிக்கை என்னன்னா, குடும்பத்துல, தொழில்ல, வேலைக்கு போற இடங்கள்ல வாயை பத்திரமா வச்சுக்கணும். சொல்லும் வார்த்தை சீராகவே இருக்கணும். அதாவது அவசரப்பட்டு பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. மேசராசி, மேசலக்கணக்காரங்க கொஞ்சம் பொறுமையா ஒரு இடத்த சுச்சுவேஷனை சமாளிச்சு கொஞ்சம் சமாதானமா, சரி பொறுப்பா என்ன ஏதுன்னு கேட்டு நிதானமா சமாளிச்சு பேசி நீங்க வந்தா மட்டும்தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். இல்லைன்னா எதிரிகளையும், வம்பு வழக்குகளையும், சூழ்ச்சிகளையும், துரோகங்களையும் நீங்க சமாளிக்க வேண்டி வரும். இந்த அதிசார பயிற்சி 2020 நல்லபடியா இருக்கு உங்களுக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வேலையை பாருங்க. பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு பாஸ்டர் நிகழ்காலத்துக்கு வந்துருங்க. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் நம்மளோட இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அது போடவே இருக்கும். அது தூக்கி குப்பையில போட்டுட்டு வந்துருங்க. உங்களுக்கு நல்ல செய்தி. மேசராசிக்காரர்களுக்கு 2025 இந்த குரு பயிற்சியில பரிகாரம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர் மருந்துகளை இப்ப பார்க்க போறோம்.
வாழ்க்கையில் விசை தெரியாமல் எல்லாத்தையும் செஞ்சு தோல்வி அடைஞ்சு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி எனக்கு அது தெரியும், ஜோதிடம் தெரியும், அஸ்ட்ராலஜி இது தெரியும், மலர் மரத்தை தெரியும், அப்பு பஞ்சர் தெரியும், நான் 10 பிஸ்னஸ் பண்ணேன், ஒன்லையுமே வர முடியல. மிகப்பெரிய திறமைசாலி தான் நீங்கள். ஆனால் உங்களுக்கு நேரங்காலம் ஒத்துழைக்கணும். அதே மாதிரி இந்த கர்ம பலன் அதிகமாக இருக்கும், கர்மா பலன். அப்போ அதில் இருந்தால் நம்ம விடுபடணும். அப்போ வாழ்க்கையில் விசை தெரியாமல் தடுமாற்றத்தினால, மன உளைச்சல்னாலையும் மன சோர்வுனாலையும், சரி நம்ம என்னடா செய்ய போகிறோம், போ திறந்துட்டு போக்கோ, அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாம் செஞ்சு இப்படியே தான் கிடக்குது அப்படிங்க. உங்களுடைய திட்டமிடுதல், உங்களுடைய திட்டங்கள், வாழ்நாள் திட்டங்கள் இது வரைக்கும் வெற்றி பெற்று இருக்காது. அதனால நீங்கள் கடுமையான உடல் மனச்சோர்வுக்கு நீங்கள் ஆளாயிருங்க. குறிப்பாக அந்த மனச்சோர்வு, அப்புறம் பார்த்துக்கலாம், கடமை கோ அப்படி. ரெண்டாவது மேசராசி மேசலத்தை என்ன பண்ணுன்னா, உண்மையிலே சொன்னா ஒரு தொழிலோ வேலையோ ஆரம்பிச்சுட்டு அதை 10 நாளைக்கு ஒழுங்கா செய்வாங்க. 10ஆவது நாள் அதை செய்யாம வீட்லயே படுத்துக்கிட்டு 10 மணிக்கும் மதியானம் 12 மணிக்கும் போய் ஒழுங்கா போய் அந்த தொழிலோ அந்த வேலைக்கோ ஒழுங்கா போகாம முதலீடு போட்டு ஆரம்பிச்ச அந்த தொழிலை சரிவர நிர்வாகம் பண்ணாம நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டு நல்ல திறமையான ஆட்கள், விஷயம் தெரிஞ்ச ஆட்கள், ஆனா அந்த அசால்ட்டு படுத்துக்கிட்டே இருந்துட்டு வீட்டில் பொறுப்பு இல்லாமல் அந்த தொழிலை கவனிக்காமல் விட்டு அந்த தொழிலை தாத்தி கடனாகி ஊற விட்டு ஓடுறது, இல்லைன்னா அந்த வேலைக்கு போனால் ஒழுங்காக வேலைக்கு போகாமல் வாரத்தில் 3 நாள் வேலைக்கு போகிறது, அந்த பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரியான வேலைகள்னால தான் இந்த சிரமமே ஏற்படுது. பயங்கரமாக பிளான் போடுவாங்க. இதுங்கெல்லாம் காகித புலி. மேசலக்கணம் மேச ராசினா திட்டமிடுதல், இந்த பிளானிங் கமிஷனே இவங்களோட தோப்புக்கு அது மாதிரி பிளான் போடுவாங்க. அடுத்த 125 வருஷத்துக்கு பிளான் போடுவாங்க. அப்படி இருக்கிறேன், இப்படி இருங்க. ஆனா அதை செயல்படுத்த மாட்டாங்க. காலையில போய் எந்திரிச்சு மறந்துடுவாங்க. காலையில எந்திரிக்கவே முடியாது. எந்திரிக்கிறக்கே மதியானம் 12 மணி ஆகும். அப்புறம் எங்க போய் எந்திரிச்சு இவங்க போய் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க வேலை செய்யறது. இதையெல்லாம் நீங்க மாற்றி கொண்டு வரணும்னா மலர் மருந்துகள் மூலம் தான் செய்யணும். ரெண்டாவது, சனி 10, 11க்கு அதிபதியா வர்றதுனால கர்மாவை குறிக்கக்கூடிய கிரகம். இப்ப செவ்வாய் சனிக்கு ஆகாது, மேச செவ்வாய்க்கு சனி ஆகாது, ஒண்ணுக்கு ஒண்ணு பாதகாதிபதி. அதனால கடுமையான போராட்டங்களையும் ஊற விட்டு ஓடுறது, கட்டின வேட்டியோட ஓடுறது, இது மாதிரியான வேலைகளை இது செஞ்சிடும். அப்ப நீங்க செய்யலான்னு நினைச்சாலும் வேலைக்கு போறதும் சுயமா ஒரு தொழில் செய்யறதும் உங்களால அது செய்ய கூடாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு இந்த வேலை இருக்கு, இன்னைக்கு இதை பார்க்கலன்னா அவ்வளவுதான், எல்லாம் கெட்டு போயிடும். பொறுப்பா நம்ம தான் டெய்லி வேலைக்கு போகணும், டெய்லி கம்பெனிக்கு போய் நம்ம தான் அதை பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கர்மா என்ன செய்யும் அப்படின்னா உங்களை போக விடாது. நல்லாவே தெரியும் உங்களுக்கு, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, போகணும், ஒரு கோயிலுக்கு பரிகாரம் பண்ண போகணும், ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகணும், உங்களுக்கு தெரியும். போக மாட்டீங்க. ஏன்னா இந்த கர்மா உங்களைய போக விடாது. அதை நகர்த்தி கரைச்சி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தான் நெல்லை இயக்குன சில வழிபாடுகள், நம்முடைய பேட்ச் மலர் மருந்துகள், இந்திய மலர் மருந்துகளை சேர்த்து எடுக்கும் பொழுது நீ இதுல இருந்து விடுபட்டு உங்க வாழ்க்கையில அடுத்த அன்னைக்கு போறத நீங்க நிச்சயமா பார்க்கத்தான் போறீங்க. ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு சொல்லுங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்க, என் ஃபேஸ்புக் பேஜ்ல கமெண்ட் போடுங்க, யூடியூப்ல போடுவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்மளே அனுபவத்துல பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். பார்க்காம நம்ம எந்த விஷயத்தையும் அடிச்சு விடுறது கிடையாது. அப்ப இந்த மலர் மருந்துகள் 3 மலர் மருந்து சொல்றேன், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க அங்க பார்த்துக்குங்க. சொல்றதையும் நீங்க கேட்டுங்க. முதல்ல என்ன தொழில் செய்யறது, என்ன பண்ணதுன்னு தெரியாம நீங்க டெவலப் ஆக முடியாம தடுமாறிட்டு இருக்கிறதுக்கு வைல்டு ஓட்டம், சரியான திட்டமிட்டு மனச்சோர்வு இல்லாம சரியான நேரத்துக்கு எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆன்மீகமும் பொறுப்பா அந்த நிர்வாகத்தை நடத்துற விட்டு எல்மும் ELM சொல்லக்கூடிய எலம், இந்த 3 மருந்துகளை நீங்க வாழ்நாள் பூரா எடுத்துட்டீங்க, இது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த 3 மருந்துகளை மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறத நீங்க உறுதி செய்யணும். உங்க கையில தான் இருக்கு. அப்ப அந்த சோமரம் தரிசி போட்டுட்டு இந்த மலர் மருந்தை நான் சொன்ன மருந்து கடையில வாங்கிங்க, இல்ல நம்ம கிட்ட கடைக்கு வாங்கிக்கலாம். இது இல்லாம நம்முடைய தமிழ் நேச்சர் சார்பாக 500 ரூபாய்க்கு இந்த குரு அதிசார பயிற்சியை வச்சு பொதுவாக மேசராசி மேச லக்னக்காரர்கள் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துற மாதிரி
ரூபாய்க்கு ஒரு 2 மாதத்துக்கு வர மாதிரி அந்த ரெமடியை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அந்த காம்பினேஷனை வாங்கி பயன்படுத்தும் பொழுதும் நல்ல மாற்றங்களை இது கொடுக்கும். மலர் மருந்துகள் மனசையும் நம்முடைய ஆன்மாவையும் சமப்படுத்தி ஒரு நேர்கோட்டுக்கு கொண்டு வந்து சரியான முடிவெடுக்கக்கூடிய திறனையும் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கையும் நிர்வாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமையும் இந்த மருந்துகள் உங்களுக்கு நிச்சயமா தரும். அது எந்த மாற்று கருத்தும். நீங்க அதை கடையில வாங்கி காலையில ஒரு 4 சொத்த தண்ணியில ஊற்றி நீங்க குத்துக்கு போயிட்டே இருக்கும். நான் கோயிலுக்கு போக சிரமமா இருக்கு அப்படி தீட்டு இருக்க ஆட்கள்லாம் இதை பயன்படுத்திங்க. அடுத்து பரிகாரம், தர்ம பரிகாரம். வியாழக்கிழமை காலையில குளிச்சுட்டு ஒரு குருவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மஞ்சள் கலர் பூ வச்சு கும்பிட்டு ஒரு சுண்டலோ ஒரு சாப்பாடு ஒரு ஏதாவது ஒரு கலவசாலம் ஏதாவது ஒன்று வச்சு கும்பிட்டு அங்கே வர்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. மஞ்சள் துணி, சந்தனம் இதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறது, உணவு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இந்த தியானம், யோகா இதெல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குரு பகவானுடைய மந்திரம் ஓம் குருவே நமக அப்படிங்கிறத விநாயகரை வணங்கி உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி உங்களுடைய நட்சத்திரம் பெயரை சொல்லி உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத சங்கல்பம் சொல்லி 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு டெம்பர்ல தண்ணி வச்சிருங்க. அதை குடிச்சிட்டு அதை நிறைவு பண்ணுங்க. தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே வாங்க. மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். குறிப்பா மேசராசிக்காரங்களுக்கு எளிய உபகாரம் பெரிய வளர்ச்சியை தரும், பிரம்மாண்டமான வளர்ச்சியை தரும். இதை நீங்க உங்க வீட்டு செவுத்துல எழுதி வச்சுக்கணும். அன்னதானம், ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்திற்கு உங்களால் இயன்ற அளவு ஒரு வேளை உணவாக வழங்குவது குரு பகவானின் கருணை கடாட்சத்தையும் இறைவனின் கருணை கடாட்சத்தையும் உங்கள் மீது பாய்ச்சி உங்களுடைய கர்மாவை குறைத்து அந்த கர்மாவை பேலன்ஸ் செய்து உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகள் தீரவும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்படவும் வழிவகுக்கும். இதை நிச்சயமா பயன்படுத்திக்கிங்க. மிகப்பெரிய மாற்றங்களை இது உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து கோயில் வழிபாடுகள். திருவொற்றியூர் வழிவுடை அம்மன் சென்னையில இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கவங்க போய் பாருங்க. வியாழக்கிழமை நாள்ல திருச்சியில் இருக்கக்கூடிய சந்திரசேகர சுவாமி, மூணாவது அடுத்ததா திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள். இவர் தான் எல்லா செல்வங்களையும் தன்னிடம் அரசு குபேரனுக்கு கொடுக்க பெருமாள். அவரை போய் பாருங்க, மிகப்பெரிய மாற்றங்களை கொடுப்பாரு. வியாழக்கிழமை நாள்ல திங்கக்கிழமை போகலாம். அதே மாதிரி இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா பக்கத்துல மகாலட்சுமி, மகாமாரியம்மன் இவங்களை பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் நான் முன்ன சொன்ன 3 கோயில்கள்ல ஏதாவது ஒன்றை பார்த்துறது ரொம்ப சிறப்பு. அடுத்து நெல் விவசாயியா சொன்ன ரிப்பன் பரிகாரம். மேசராசி மேச லக்னக்காரர்கள் பணம் வரவும் நல்ல தொழில் அமையவும் தன்னுடைய கஷ்டங்கள் தீரவும் ஒரு ரிப்பன் பரிகாரம். ஒரு வெள்ளை கலரு ஒரு அடி வாங்கி ரிப்பன், வெள்ளை கலரு, மஞ்சள், ப்ளூ கலர், இது 3 டார்க் ப்ளூ வாங்கி, வெள்ளை, மஞ்சள், டார்க் ப்ளூ இந்த 3 ஒரு அடி வாங்கி 3ஐயும் ஒன்னா சேர்த்து 3 முடிச்சு போட்டு ஒரு திங்கக்கிழமை நாள்ல உங்க வீட்டினுடைய தென்மேற்கு அல்லது வடகிழக்கு பகுதியில வச்சுக்கோங்க. பீரோ, கல்லாப்பெட்டி, பணம் புழங்கும் இடங்கள், தொழில் நிறுவனங்கள்ல, உங்களுடைய கேஷ் பாக்ஸ்ல, நகைப்பெட்டிகள்ல, பீரோல வச்சுக்கணும். தென்மேற்களையும் வாயுமொழியிலும் சொல்லக்கூடிய வடமேற்களையும் வச்சுக்க கூடாது. ஏன்னா வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது வடகிழக்கு, அதிகாரம் நிலைத்தன்மையை கொடுக்கக்கூடியது தென்மேற்கு. இங்கதான் நீங்க பரிகாரத்துக்கு இது மாதிரியான பொருட்களை வைக்கணும். அப்ப இதை இந்த ரிப்பனை வைங்க. அதை நீங்க வச்சா மட்டும் போதும், நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டியது. வருஷம் ஒரு டைம் அதை மாத்திக்கு.
2025 குரு அதிசார பயிற்சி மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு மறுபிறப்பு போல இருக்கும். சிந்தனையில மாற்றத்தையும் ஆன்மீகத்துல உயர்வையும் தொழில் வேலையில வளர்ச்சியும் வீடு வாசல் வண்டி வாகனம் அடுத்த லெவலுக்கு போறதுக்கான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சந்தர்ப்பமா இருக்கு. நல்ல நம்பிக்கை வையுங்க, நல்ல எண்ணங்களை வையுங்கள், மலர் மருந்துகளை பயன்படுத்துங்க, இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, இந்த வழிபாடுகளை செய்யுங்க. குரு பகவான் நிச்சயமா உங்களுக்கு ஒளி தருவார். இறைவனின் கருணையால் அனைவரும் அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் பெற வேண்டும். என்னுடைய குருவின் ஆசீர்வாதத்தினாலும் அனைவருக்கும் நல்வழி உண்டாகட்டும். நன்றி. நம்முடைய மலர் மருந்து, ஜோதிடம், பிரசன்னம், எண்கணிதம், வாஸ்து இது சம்பந்தப்பட்ட வகுப்புகள் ஆலோசனைகளுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். தமிழ் நேச்சர் 95 77 22 88 33. நன்றி.